கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் 5வது வசனம். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். அருமையான தீர்மானம் இது. பொதுவாகவே ஒரு புது வருடம் பிறக்கும்போது அநேக தீர்மானங்களை எடுப்பார்கள். பலவித தீர்மானங்களை எடுப்பார்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கிருபையா இந்த ஆண்டை காண செய்திருக்கிறார் அல்லவா? நல்ல தீர்மானங்களை எடுங்கள். என்ன தீர்மானங்களை எடுக்கிறோம்? அநேகர் பாருங்கள், தங்கள் சரீரத்தை குறைக்க என்னெல்லாமோ தீர்மானங்களை எடுப்பார்கள். பல விதங்களிலே பல காரியங்களுக்காக பல தீர்மானங்களை எடுப்பார்கள். நாம் எடுக்கிற தீர்மானங்கள் என்ன? இங்கே இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு சதா காலங்களிலும் நடப்போம். நல்ல தீர்மானங்களை எடுத்து நாம் செயல்படும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய பின் நாட்களுக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தமஸ்குவுக்கு போகிற வழியிலே கர்த்தர் பவுலை பிடிக்கிறார். அப்பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். அதுவரை அவன் நினைத்திருந்தது தான் போகிற வழிதான் சரி என்று நினைத்திருந்தான். தான் செய்வது தான் சரி, தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்திருந்தான். ஆனால் கர்த்தருடைய சந்திப்பு வந்தபோது தான் ஒன்றை புரிந்து கொண்டான், தனக்கு ஒன்றும் தெரியவில்லை என. எனவே தான் கேட்கிறான். முதல் கேள்வி, நீர் யார்? இரண்டாவது கேள்வி, நான் என்ன செய்யணும்? தேவனோடுள்ள சந்திப்பு அவன் தன் நிலையை உணர வைத்தது. கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். தரிசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார். தேவ சமூகத்திலே அமர வைத்து ஒவ்வொன்றாய் கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் தெரியுமா? இனி நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இனி நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடைய ஆசையாய் தொடருவேன். அதற்கு தடையாய் எது காணப்படுகிறதோ அது எவ்வளவு பெரிய லாபமாக இருந்தாலும் சரி, அது நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். எனக்காய் நியமித்த ஓட்டத்தை நான் ஓடணும், ஓடி முடிக்கணும். எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் சுதந்திரிக்கணும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை குறித்த தீர்மானங்களை அவன் எடுக்கிறான். அவன் எடுத்த தீர்மானங்கள் நல்ல தீர்மானமாக இருந்ததுனால தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவனால் எழுத முடிந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டது. நல்ல தீர்மானத்தை எடுத்து முன் செல்வோம். கர்த்தரை பற்றி கொண்டு நடப்போம் என்கிற நல்ல தீர்மானத்தை எடுப்போம். மாயையை பற்றி கொண்டு அல்ல. மாயை என்பது மாய்ந்து போயிருங்க. இந்த உலகம் அநேக மாயை தான் பற்றி கொண்டிருக்கிறது. வேண்டாம், அது மாய்ந்து போயிடும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இல்லாமல் போயிடும். கர்த்தர் ஒரு வேலையை தந்திருப்பாங்க, வேலையை பற்றி கொண்டு நடக்காதீங்க. திடீர்னு வேலை போயிட்டுன்னா, இல்லை நிறைய பணம் இருக்கலாம் அவங்கக்கிட்ட, பணத்தை பற்றி கொண்டு நடக்காதீங்க. பணம் போயிட்டுன்னா, இல்லை செல்லாமல் ஆயிட்டுன்னா. இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நிலையானது கிடையாது. எல்லாம் மாய்ந்து போகக்கூடியது. அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். அது என்றென்றைக்கும் நிற்கிறது. அவர் என்றென்றைக்கும் நிற்கிறவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நல்ல தீர்மானத்தோடு முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்மை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் நடப்போம் என்கிற அந்த நல்ல தீர்மானத்தோடு நாங்கள் முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.